தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் முதல் வணக்கம். நம்ம காபிடெக் சேனலில் இப்போ பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினது அப்படின்னா, கெனான் பிராண்டோடைய இமேஜ் ரன்னர் 2002N 2004N 2006N இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரீஃபர்பிஷ்டு லோ கவுண்ட் மிஷின் தான். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பிலோ 15,000 காப்பீஸ் 1.5 ஸோ அவ்வளோ கம்மியாக ஒன்று மிஷின்ஸும் இங்கே இருக்குது. அப்போது மேக்ஸிமம் பார்த்தோம் அப்படின்னா 1 lakh காப்பீஸ்க்கு உள்ள ஒன்று மிஷின்ஸ் மட்டும்தான் இங்கே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதில் இப்போ என்னென்ன மாடல்ஸ்லாம் நம்மக்கிட்ட இருக்குது, அந்த மாடலில் என்னென்ன வேரியண்ட்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இமேஜ் ரன்னர் 2002N. ஸோ இதில் வந்து நம்மக்கிட்ட 2 வேரியண்ட் இருக்குது. அது என்னென்னா, ஒன்று வந்து டியூப்ளெக்ஸ் வித்தவுட் ஏடிஎஃப். ஸோ இதில் வந்து இந்த மாதிரி டாப் டோர் போட்டு கொடுத்துருவோம். இது வந்து டியூப்ளெக்ஸ் மிஷின். இதில் வந்து கண்ணாடியில் மட்டும் நம்ம திருப்பி வச்சா போதும், ஃப்ரண்ட் அண்ட் பேக் மிஷின்லேயே திரும்பிடும். A3 ஸ்கேனர் தான், கலர் ஸ்கேன் பண்ணிக்கலாம், பிளாக் அண்ட் ஒயிட் மிஷின் தான் இது. மற்றபடி இந்த ஐடி கார்டு ஆப்ஷன், கன்வர்ஷன் இதெல்லாமே இதில் பண்ணிக்க முடியும். கம்ப்யூட்டர் மூலயமா நம்ம வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் பிரிண்ட் அவுட்டு, கலரில் ஸ்கேனிங்கும் பண்ணிக்க முடியும். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா அதே 2002N. இது வந்து டியூப்ளெக்ஸ் வித் ஏடிஎஃப். ஸோ இது மூலயமா நம்ம அதிகமாக உங்களுக்கு வந்து ஸ்கேனிங் டாக்குமெண்ட் வரும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து அந்த மாதிரி டாப் டோர் போகாமல் இந்த மாதிரி டியூப்ளெக்ஸ் மிஷின் எடுத்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு ஒர்க் வந்து ஈஸியாகவும் இருக்கும், ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும், உங்களுக்கு வந்து டைமும் சேவ் ஆகும். ஸோ உங்கள் ஏரியாவுக்கு இந்த மாதிரி டாக்குமெண்ட் ப்ராசஸர் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி கேட்டகரி மிஷின்ஸை வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். உங்களுக்கு வந்து ஏடிஎஃப்னால் என்னன்னே தெரியாது, அந்த மாதிரி டாக்குமெண்ட்லாம் எதுவுமே இங்கே வராது, எனக்கு வந்து பிலோ ஒரு 500 காப்பீஸ் தான் போகும், மேக்ஸிமம் நிறையா வந்து ஐடி கார்ட்ஸ் தான் போகும் அப்படின்னிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஏடிஎஃப் மிஷின்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படாது. நீங்கள் வந்து கரெக்டாக இந்த டாப் டோர் மிஷின்ஸே வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ இதுதான் வந்து 2002 என்னோடய வேரியண்ட். ஸோ இது காமனான எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு மிஷின்ஸ்க்கும் வந்து தனித்தனி ஸ்பீட்ஸ் எதுவுமே கிடையாது. எல்லா மிஷின்ஸுக்குமே இப்போ 2002 இருக்கட்டும், 2006 இருக்கட்டும், 2004 இருக்கட்டும், ஒரு நிமிஷத்துக்கு எல்லாமே வந்து 20 காப்பி ஸ்பீடு தான் நமக்கு வந்து கிடைக்கும். இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் டியூப்ளெக்ஸோட தான் வந்துடுது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ வந்து 2002 பார்த்தாச்சு இல்லையா, 2004 பார்க்கலாம். 2004 பார்த்தோம் அப்படின்னா அதுலேயும் நம்மக்கிட்ட வந்து 2 வேரியண்ட் இருக்குது. ஒன்று வந்து வித் ஏடிஎஃப், இன்னொன்று வந்து வித்தவுட் ஏடிஎஃப். ஸோ இந்த 2 மாடலுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வந்து 2004க்கு வந்து என்ன வித்தியாசம் அப்படின்னா, 2004 இந்த மாதிரி உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் வரும். அதே ஆனால் 2002 போனோம் அப்படின்னா அந்த டச் ஸ்க்ரீன் வராது. ஸோ இந்த டிஸ்பிளே வந்து நமக்கு டச்சு கிடையாது. ஆனால் 2004லேயும் 2006லேயும் வந்து நமக்கு டச்சு வரும். உங்களுக்கு வந்து கொஞ்சம் லேட்டஸ்ட்டான மிஷின்ஸாக வேணும், நீங்கள் கொஞ்சம் டச்சில் கொஞ்சம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து 2002 போகாமல் 2004 இல்லை 2006 வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா, உங்களுக்கு டேரெக்டாகவே இதில் எந்த ஒரு ஒயருமே இன்புட்டாக நம்ம கொடுக்காம மொபைலில் இருந்து நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்துக்க முடியும். நம்ம வந்து ஒய்ஃபை வச்சுருந்தாலும் சரி, நம்ம ஒய்ஃபை இல்லைனாலும் சரி, ஒய்ஃபை இருந்துச்சு அப்படின்னா மோர் தென் டிவைஸ் வந்து நம்மளால் இதில் கனெக்ட் பண்ணி இதில் எல்லாத்துலேருந்துமே கலர் ஸ்கேன்
பிரிண்ட் அவுட் வந்து நம்மளால் கொடுத்துக்க முடியும். நீங்கள் வந்து இப்போ வைஃபை உங்ககிட்ட இல்லை அப்படின்னா ஒரே ஒரு மொபைலில் இருந்து நம்ம வந்து இதில் பிரிண்ட் அவுட்டும் கொடுத்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் 2004ம் 2006க்குமான வித்தியாசம். ஃபஸ்ட்டு நம்ம 2002ல் வித்தவுட் ஏடிஎஃப் வித் ஏடிஎஃப், அதுக்கப்புறம் 2004ல் வித்தவுட் ஏடிஎஃப் வித் ஏடிஎஃப், இந்த மாதிரி நமக்கு வேரியண்ட் வந்துடுது. ஆனால் 2006ல் பார்த்தோம் அப்படின்னா இந்த பக்கம் ஒரு மிஷின்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு மிஷின் இருக்குது. இந்த 2 மிஷினுமே நமக்கு வந்து ஏடிஎஃபோட தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு இப்போ வந்து ஏடிஎஃப் வேணாம், எனக்கு வந்து டாப் டோர் 2006 ஒருவேளை நீங்கள் எடுக்கிறப்ப அந்த 2004 வந்து டாப் டோர் மிஷின் மூவ் ஆகிடுச்சு அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஏடிஎஃப் பர்பஸ் இல்லை, ஆனால் ஏடிஎஃப் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்ட்டிங்கன்னா, நாங்கள் என்ன பண்ணிடுவோம்னா இதில் உள்ள மிஷின்ஸில் உள்ள இந்த ஏடிஎஃப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு டாப் டோர் போட்டு அதுக்கு ஏற்ற அமௌண்ட் வந்து மைனஸ் ஆகும். ஸோ அதோட நீங்கள் வந்து இதை எடுத்துக்கலாம். ஸோ எல்லாமே வந்து கஸ்டமைஸ் தான், நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அந்த மாதிரி மிஷின்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, ஆயுத பூஜைக்கு முன்னாடி வரைக்கும் நம்மக்கிட்ட வந்து இந்த 2002 2004 இது எந்த மாடலுமே இல்லை. இருந்த மாடல் வந்து ஒன்று 2006 மட்டும் இருந்துச்சு. ஸோ அதையும் வந்து ராம்நாட்டில் இருந்து ஆயுத பூஜைக்கு முன்னாடியே வந்து புக்கிங் பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த மிஷின்ஸையும் வந்து இப்போ தான் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி இங்கேருந்து பஸ்ஸில் தான் வந்து மிஷினை வந்து அனுப்பி விட்டுருந்தோம். பாரிஸில் இருந்து ராம்நாடுக்கு வந்து ஒரு பஸ்ஸு போகுது. அந்த பஸ்ஸில் நாங்கள் இங்கே வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா சேஃபாக வந்து இறக்கிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம வந்து பஸ்ஸில் போகிற அளவுக்கு எந்த அளவுக்கு பேக்கிங் இருக்கணுமோ அந்த அளவுக்கு பேக்கிங் பண்ணி நம்ம அவங்கக்கிட்ட கொடுத்துட்டோம். ஸோ அவங்க இங்கேருந்து காரில் பாரிஸ் எடுத்துகிட்டு போய் பாரிஸ்லேருந்து அந்த பஸ் டிக்கியில் லோட் பண்ணி அங்கேருந்து ராம்நாடு போயிட்டு மிஷினும் சேஃப்டியாக போயிடுச்சு. காப்பி எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்த மாடல்ஸ் இது எல்லாமே ஆயுத பூஜை லீவுக்கு அப்புறம் வந்த மாடல்ஸ் இது எல்லாமே. ஸோ இதெல்லாமே பார்த்தோம் அப்படின்னா லோ கவுண்ட் மிஷின்ஸ் தான். நீங்கள் வந்தீங்கன்னா டேரெக்டாகவே இதை வந்து பார்த்துக்க முடியும். அது இல்லாமல் இப்போ வெளியூரில் இருக்கீங்க, உங்களால் வர முடியல அப்படின்னா டெஃபினட்டாக வீடியோ கால் பண்ணி மிஷினோடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத எங்களால் லைவாக காட்ட முடியும். ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, இந்த மாதிரி 2002 2004 2006 மாடல்ஸ் வந்து நம்மக்கிட்ட இந்தந்த வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது அப்படின்றதுக்காக இந்த வீடியோ இப்போ நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். ஸோ யாருக்காவது 2002 இருக்கட்டும், 2004 இருக்கட்டும், 2006 இருக்கட்டும், இந்த மாதிரி ஏடிஎஃப் மிஷின்ஸோட உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கால் பண்ணி மிஷினை வந்து புக் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இந்த வீடியோவில் மட்டும் கிடையாது, மோஸ்ட்லி எந்த வீடியோலையுமே வந்து ப்ரைஸ் சொல்கிறது கிடையாது. இந்த 2040 இந்த மாதிரி மிஷின்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம தம்ப்நெயில்லேயே வந்து ஒரு ஹிண்ட் கொடுத்துருவோம். இவ்வளோ தான், பிலோ 25,000 பிலோ 30,000 அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி இந்த மிஷின்ஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா நான் இந்த 2004க்கும் 2006க்கும் நான் வந்து ரேட்டு அப்ராக்ஸ் கூட நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா கால் பண்ணி கேட்குறவங்களுக்கு மட்டும்தான் அந்த ரேட் நம்ம சொல்லுவோம். ஆனால் இந்த 2002க்கு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஏடிஎஃப் இல்லாமல் வேணும்னா பிலோ உங்களுக்கு வந்து 40,000க்குள்ளே வரும். இந்த ஏடிஎஃப் வேரியண்ட்டோட உங்களுக்கு வேணும்னா பிலோ 50,000க்குள்ளே வரும், 50. ஸோ இதுக்குள்ளே தான் இதோட ரேட் வரும் உங்களுக்கு. நீங்கள் எடுக்கிற இடத்த பொறுத்து உங்களுக்கு இன்ஸ்டலேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்றதெல்லாம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் கேட்டதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக நெகோஷியபிள் ஆகும். ஃபைனலாக என்ன அப்படின்னா நம்மக்கிட்ட இப்போ 2002 2004 2006 கெனானுடைய டேபிள் டாப் மாடல் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி மிஷின்ஸ் வந்து நீங்கள் பார்த்துட்டு இருந்து நான் வந்து மிஷின்ஸ் நாட் அவைலபிள் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்காகவும் தான் இந்த வீடியோ. மிஷினை பற்றியும் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் பற்றி வேறு எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வழக்கம் போல் இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்கோங்க. இதேபோல் காப்பிடெக் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.